வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் SV வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொலி பதிவில் துக்ளக் ஆசிரியரும் நடிகரும் அரசியல் விமர்சகரும் புகழ்பெற்ற பத்திரிகையாளரும் சட்ட ஆலோசகரும் நகைச்சுவை மன்னரும் என பன்முக திறமைகளை தன்னுள் கொண்ட ராமசாமி ஐயா அவர்கள் பிறந்த தேதி 5 அக்டோபர் 1934. பிறந்த நேரம் உறுதி செய்யப்படாத நேரம். காலை 4:26 AM. இவருடைய பிறந்த நேரத்தை இவருடைய வாழ்க்கை நிகழ்வுகளை, தசாபுக்திகளை, சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு ரூலிங் பிளானட்டை வைத்து அமைக்கப்பட்டது. பிறந்த ஊர் சென்னை மயிலாப்பூர். ஐநாம்சா KP. கேது மகாதசை இருப்பு 3 வருடங்கள் 8 மாதங்கள் 13 நாட்கள். ராமசாமி அவர்கள் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காரு. முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது லக்ன பாகையை. லக்னப்பாக சிம்ம ராசியில் 24 டிகிரி 20 நிமிடங்கள் 28 வினாடிகள். சனியுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சபலையும் அமையுது. லக்ன மண்டல அதிபதி சனியாக அமைவதால் இவருக்கு சதைப்பற்று இல்லாத ஒடிசலான தேக அமைப்பு கொண்டவர். சிம்ம லக்னத்துக்கு 3-10 பாவங்கள் ஆளக்கூடிய சுக்கிரன் லக்ன பாவம், 2வது பாவம், 5வது பாவம், 7வது பாவம், 8வது பாவம், 11வது பாவத்திற்கு சப்லாடாக வராரு. சிம்ம லக்னத்திற்கு சுக்கிரன் 3-10 பாவங்களை ஆளக்கூடியவர். 3 எழுத்தாற்றல், பத்திரிகை துறை ஆகியவற்றுக்கு சிறப்பு வாய்ந்த பாவமாக கருதப்படுது. 10வது பாவம் தொழிலை புகழை குறிக்கும். இவர் திரைப்படத்துறையை சார்ந்தவர். நடிப்பாற்றலுக்கு பெயர் போனவர். குறிப்பிட்டு சொல்லணும்னா நகைச்சுவை உணர்வுக்கு பெயர் போனவர். சுக்கிரன் லக்ன பாவத்தையும் வருமானத்தை பற்றி சொல்லக்கூடிய 2வது பாவத்தையும் கலைத்துறையை பற்றி சொல்லக்கூடிய 5வது பாவத்தையும் லாபஸ்தானமாகிய 11வது பாவத்தையும் சப்லாடு வாயிலாக ஆட்சி செய்வதன் காரணமாக திரைப்படத்துறையின் வாயிலாக மிகப்பெரிய புகழையும் அங்கீகாரத்தையும் பெற்றார். சுக்கிரனை கவனிப்போம். சுக்கிரன் லக்ன பாவமான கன்னியா ராசியில் 06 டிகிரி 36 நிமிடங்கள் 34 வினாடிகள். சுக்கிரன் தன்னுடைய சொந்த மண்டலத்திலையும் சொந்த சபலையுமே இருக்கார். இவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய டிகிரி அமைப்பை அடிப்படையாக கொண்டு மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். லக்னாதிபதியான சூரியன் ராகுவுடைய மண்டலத்திலையும் கேதுவுடைய சபலையும் இருக்கார். சந்திரன் சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் கேதுவுடைய சபலையும் இருக்கார். செவ்வாய் புதனுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சபலையும் இருக்கார். புதன் சந்திரனுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சபலையும் இருக்கார். குரு சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சபலையும் இருக்கார். சுக்கிரன் சுக்கிரனுடைய சொந்த மண்டலத்திலையும் சொந்த சபலையும் இருக்கார். சனி புதனுடைய மண்டலத்திலையும் ராகுவுடைய சபலையும் இருக்கார். ராகு கேதுக்கள் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் ராகுவுடைய சபலையும் இருக்காங்க. கிரகங்கள் குறிகாட்டக்கூடிய மண்டல குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம். லக்னாதிபதியான சூரியன் 1, 5, 6, 7 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 4, 9, 11, 12 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ஜாதகர் சினிமா துறையை சேர்ந்தவர், கலைத்துறையை சேர்ந்தவர். லக்ன பாவம் 5வது பாவத்தோட ஒருங்கிணைந்து குறிகாட்டுவதை கவனிக்க முடியும். சந்திரன் 1, 3, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 4, 9, 11, 12 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 4, 9 பாவங்கள் ஆளக்கூடிய செவ்வாய் 2வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 1, 2, 3, 8, 10 பாவங்களை சப்லாடு வேளாண் குறிக்காட்டுறாரு. ஜாதகர் வக்கீல் தொழிலை செய்தார். செவ்வாய் லக்ன பாவத்தோடு 2, 3, 10 ஆகிய பாவங்களை தொடர்பு கொள்வதை காண முடியும். ராமசாமி அவர்கள் சட்டம் படித்ததோடு மட்டுமல்லாமல் வக்கீலாக உயர்நீதிமன்றத்தில் 6 வருடங்கள் பணிபுரிந்தார். பத்திரிகை எழுத்துத்துறைக்கு முதன்மை கிரகமாக விளங்கக்கூடிய புதன் இவருக்கு 2, 11 பாவங்களை ஆளக்கூடியவர். புதன் 12வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 1, 3, 10 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. கலைத்துறை பாவமாக விளங்கக்கூடிய 5வது பாவத்தை ஆளக்கூடிய குரு 1, 2, 3, 8, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 12வது பாவத்தை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சினிமா துறையவும் தொழிலையும் சொல்லக்கூடிய சுக்கிரன் 1, 3, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் சப்லாடு வாயிலாகவும் பலமாக குறிக்காட்டுறாரு. 1, 3, 10 பாவ குறிகாட்டிகள் நடிப்புத்துறை மட்டுமல்லாமல் எழுத்தாளராகவும் இவர் புகழ்பெற்று விளங்கியதை குறிக்காட்டுது. 6, 7 பாவங்களை ஆளக்கூடிய சனி 2, 6, 7 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 4, 5, 9, 12 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ராகு 4, 5, 9, 12, 6, 7 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 4, 5, 9, 12 பாவங்களை சப்லாடு வேளாண் குறிக்காட்டுறாரு. கேது
4, 9, 11, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 4, 5, 9, 12 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. பல்கலை வித்தகரான சோ ராமசாமி அவர்களுடைய பாவமுனைகளை ஆளக்கூடிய சப்ளாடுகளை சுருக்கமாக பார்ப்போம். சிம்மராசி சிம்ம லக்னத்திற்கு 3, 10 பாவங்கள் ஆளக்கூடிய சுக்கிரன் லக்கினம் 2வது பாவம் 5வது பாவம் 7, 8, 11 பாவங்களுக்கு சப்ளாடாக வராரு. லக்கினத்தோடு சுக்கிரன் சம்பந்தப்படுவதை அடிப்படையாக வைத்து இவர் ஒரு கலைத்துறை வித்தகர் என அடையாளம் காண முடியும். இவருடைய வருமான வாய்ப்பை சொல்லக்கூடிய 2வது பாவத்திற்கு சுக்கிரன் சப்ளாடா அமைவதை அடிப்படையாக கொண்டு இவருடைய வருமான வாய்ப்பு நடிப்பு சினிமா அடிப்படையில் அமைந்திருப்பதை காண முடியும். 5வது பாவத்துக்கு சப்ளாடா சுக்கிரனே வராரு. இவர் கலைத்துறையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புடையவர் என்பதை வரையறை செய்ய முடியும். 12வது பாவத்தை ஆளக்கூடிய சந்திரன் 3, 4, 9, 10, 11 பாவங்களுக்கு சப்ளாடா வராரு. சந்திரன் சுக்கிர மண்டலம் ஏறி இருப்பதை கவனித்தோம். சந்திரன் மண்டலம் வாயிலாக 1, 3, 10 பாவங்களை குறிக்காட்டுறாரு. ஜாதகர் சிறந்த நடிகர் மட்டுமல்லாமல் நகைச்சுவை ததும்ப பேசக்கூடியவர். சந்திரன் சுக்கிரன் 2 கிரகங்களுமே சினிமா தொடர்புடைய கிரகங்கள். இவருடைய வாழ்க்கை சம்பவங்களை விம்சோத்திரி தசாபுத்தி அமைப்பில் பொருத்தி பார்ப்போம். சோ ராமசாமி அவர்களுக்கு ஃபில்ம் டெபுட் பார்மகளை பார் திரைப்படத்தின் வாயிலாக அமைந்தது. சூரிய தசை சுக்கிரபுத்தியில் தசாநாதனாக செயல்படக்கூடிய சூரியன் லக்னாதிபதியாகி 1, 5, 6, 7 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 4, 9, 11, 12 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 1, 5, 6, 7, 11 பாவங்கள் திரைப்படத்துறைக்கு திரைப்பட வளர்ச்சிக்கு ஏற்ற பாவங்கள். புத்திநாதனாக செயல்படக்கூடிய சுக்கிரன் இவருடைய 3, 10 பாவங்களை ஆளக்கூடியவராக வருவதோடு லக்னம் 2வது பாவம் 5வது பாவம் 7, 8, 11 பாவங்களுக்கு சப்ளாடாகவும் வராரு. 5வது பாவம் மற்றும் சுக்கிரன் கலைத்துறை வெற்றியை குறிக்கும். புத்திநாதனாக செயல்படக்கூடிய சுக்கிரன் சொந்த மண்டலத்திலையும் சொந்த சப்லையும் இருக்காரு. 1, 3, 10 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. சோ ராமசாமி அவர்களுக்கு 1966ஆம் ஆண்டு சந்திரதச ராகுபுத்தியில் திருமணம் நடந்தது. தசாநாதனாக விளங்கக்கூடிய சந்திரன் 1, 3, 9, 11 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 1, 3, 9, 11 பாவங்கள் திருமணத்திற்கு ஏற்ற பாவ குறிகாட்டிகள். புத்திநாதனாக செயல்படக்கூடிய ராகு 4, 5, 9, 12 பாவங்களோடு 6, 7 பாவங்களை மறைமுக குறிகாட்டியாக குறிக்காட்டுறாரு. ராகு குறிகாட்டக்கூடிய 5, 7, 9 பாவ குறிகாட்டிகள் திருமண வைபவத்திற்கு ஏற்ற பாவ குறிகாட்டிகள். ஜாதகர் வெற்றிகரமான நடிகராக இருந்ததோடு லீகல் அட்வைசராகவும் சிறந்த காமெடி நடிகராகவும் பிரபல பத்திரிகை எழுத்தாளராகவும் திரைப்பட கதாசிரியராகவும் டைரக்டராகவும் 10க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதிய சிறந்த எழுத்தாளராகவும் விளங்கினார். இவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் சொந்த மண்டலத்திலையும் சொந்த சப்லையும் அமைந்து 1, 3, 10 பாவங்களை பலமாக குறிக்காட்டி லக்ன பாவத்திற்கும் 2வது பாவத்திற்கும் 5, 7, 8, 11 பாவத்திற்கும் சப்ளாட அமைவதை இதுக்கு முக்கிய காரணமாக அமையுது. ஜாதகர் 14 ஜனவரி 1970ஆம் ஆண்டு துக்ளக் பத்திரிகையை ஆரம்பித்தார். சந்திரதச சனிபுத்தியில் தசாநாதனாக செயல்படக்கூடிய சந்திரன் இவருடைய ஜாதகத்தில் 3, 10, 11 பாவங்களுக்கு சப்ளாட அமைவதை முன்பே பார்த்தோம். சந்திரன் லக்னம் 3, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 1, 3, 10 பாவ குறிகாட்டிகள் இவர் பத்திரிகை நிறுவனத்தை நிறுவுதலை குறிக்கும். சோ ராமசாமி அவர்கள் ராஜ்யசபா எம்பியா ஆனார். 16 நவம்பர் 1999ஆம் ஆண்டு குரு தசை குரு புத்தியில் தசாநாதனும் புத்திநாதனும் ஆகிய குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியாகி குரு லக்ன பாவத்தோடு 2, 3, 10 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. குரு குறிக்காட்டக்கூடிய 1, 2, 3, 10 பாவங்கள் பதவி ஏற்றுக்கிறதுக்கு சிறந்த பாவ குறிகாட்டிகள். பல்கலை வித்தகராக இருந்த சோ ராமசாமி அவர்கள் 7 டிசம்பர் 2016ஆம் ஆண்டு இறந்தார். சனிதசை சனி புத்தியில் தசாநாதனும் புத்திநாதனும் ஆகிய சனி சிம்ம லக்னத்திற்கு 6, 7க்கு அதிபதியாகி 2, 6, 7 பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 6வது பாவ குறிக்காட்டி இவர் நோயில் ஆட்படுவதையும் சனி சப்ளாட் வேலை குறிக்காட்டக்கூடிய 12வது பாவ குறிகாட்டி நீண்ட நாள் படுக்கையில் இருப்பதையும் சனி குறிக்காட்டக்கூடிய 2, 7, 12 பாவ குறிகாட்டிகள் இவருக்கு இறப்பு ஏற்படுவதையும் குறிக்கும். மற்றொரு ஜோதிட காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.